திருபுவனத்தில் போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித் மீது புகார் அளித்த நிகிதா மீது மோசடி வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2011 ரூபாய் 16 லட்சம் மோசடி செய்ததாக மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் நிகிதா மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா. தற்போது உயிரிழந்த இளைஞர் அஜித் மீது புகார் அளித்திருக்கக்கூடிய நிகிதா மீது என்னென்ன மோசடி வழக்குகள் உள்ளன? முழு விவரங்கள். கண்டிப்பாக இறந்த அஜித் குமார் நகையை திருடியதாக அவர் மீது புகார் கொடுத்த நிகிதா மற்றும் சிவகாமி மீது திருமங்கலம் காவல் நிலையத்துல 2011ஆம் ஆண்டு வேலை வாங்கி தருவதாக 16 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கு இவங்க பதிவு பெற்றுள்ளது. இந்த நிகிதா சிவகாமி தான் கோயிலுக்கு நகையை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அப்பதான் இந்த நகை தொலைஞ்சதாக புகார் கொடுத்துருக்காங்க. அது குறித்த வீடியோவோட மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா முகத்துல சாலை போட்டுக்கிட்டு அவங்க பேசியிருப்பாங்க. பக்கத்துல உள்ள அம்மா சிவகாமி இருப்பாங்க. நகை தொலைந்தது, ஸ்கேன் போட வந்தோம், அப்பதான் நகை தொலைஞ்சு போச்சு அப்படின்று பல்வேறுபட்ட புகார்கள். இதுக்கு அஜித் குமார் இறந்ததற்கு மூல காரணமே இந்த நிகிதா நகை தொலைப்பதுதான். அதுலதான் இந்த அஜித் குமார் விசாரணை போது அடித்து கொள்ளப்பட்டார். இவர் மீது பதியப்பட்ட வழக்கை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா திருமங்கலத்துல ராஜாங்கம், தெய்வம், வினோத்குமார் இந்த 3 பேரிடம் பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு அதாவது விஓ வேலையும் ஆசிரியர் வேலையும் வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 16 லட்சம் ரூபாய் வந்து மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா சிவகாமி மற்றும் நிகிதா குடும்பங்கள் அனைவருமே அவர் அப்பா, கவியரசு, நிகிதா, பகத்சிங் என்ற ஒரு 5 பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இத நிகிதா பாத்தீங்கன்னா 5வது அசிஸ்டா இருக்காங்க. ஏ1 பாத்தீங்கன்னா சிவகாமி இவங்க தான் இருக்காங்க. இவங்கதான் எல்லாரும் சேர்ந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா 6 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 2 லட்சம் இப்படி என்று இந்த 3 பேருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி 16 லட்சம் ரூபாயை மோசடி பண்ணியிருக்காங்க. இவங்க மீது இவ்வளவு இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அவங்க கொடுத்த புகார் உண்மையாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி பொதுமக்களிடையும் சமூக ஆர்வலரிடையும் ஒரு கேள்வி எழுப்பியுள்ளது. நிகிதா மீது இந்த பண மோசடி வழக்கு இருக்கிறது இந்த வழக்கை ஒரு திசையை திருப்புமா என்ற எண்ணமும் பலரிடமும் கூறப்பட்டுள்ளது. நிகிதா மீது எஃப்ஐஆர் போடப்பட்ட பல எஃப்ஐஆர் தோண்டி எடுத்திருக்க சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.